கட்சி மீது நம்பிக்கை இருக்குது, கட்சியோட கொள்கை மீது நம்பிக்கை இருக்குது, அவங்க மேலே அவங்களுக்கே நம்பிக்கை இருக்குது. அப்போ வந்து பார்த்தா தடுமாற்றங்கள் கிடையாது. ஒரு முறை வந்து நாம் தமிழ் வாக்களிச்சோன்னா அதுக்கப்புறம் மாற மாட்டான், அவன் அந்த வைராக்கியத்தில் நிற்பான். நாம் தமிழை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வேட்பாளர்கள்லாம் வந்து விலை போகக்கூடியவன் இருக்கிறான் டிவிக்கில். அது அடுத்தடுத்த நாட்களில் தெரியும் பாருங்க. என்னைக்கு வந்து மனைவியை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு மனைவி நீ என்னடி பெருசா நீ வந்து ஆதாரத்தை போடுன்னு சொல்ற, நானே கொடுக்க வேண்டிய ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு கொண்டு போனா பாருங்க. அன்னைக்கே வந்து இவன் வாழ்க்கை வந்து முடிஞ்சிச்சு, அரசியல் வாழ்க்கை. வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு குளறுபடி பண்ண போறான்னு தினம் உட்காந்து பேச போறோம் பாருங்க. பல வேட்பாளர் நைட்டா காலி ஆயிடுவான். ஆவதே இல்லையா நீங்க பாருங்க. 234 நீங்க நிக்க நீங்க நினைக்கிறீங்க திரும்ப வந்து எம்பி பதவி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீ காட்டுமன்னார் கோயில்ல நிக்கிறாரு. அப்ப தொங்கு சட்டமன்றம் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சீட்டு நாம் தமிழர் இருந்தால் கூட 234 ஜெயிச்ச மாதிரி தான். களத்தில் டிஎம்கே தான் வந்து வாக்கு சேகரிக்கணும், வந்து எடப்பாடி தான் வந்து வாக்கு, அவங்களாம் ஒரு ரவுண்டு வந்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். தர அந்தந்த வேட்பாளருக்கு செல்வாக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் தான் முதல் இடத்துல இருக்கிறார். ஒரே தொகுதி கான்ஃபிடென்ட்டான தொகுதின்னு காரைக்குடி தான். நாம் தமிழ் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இந்த தொகுதியில் இந்த முறை ஜெயிப்பாங்க, வெற்றி பெறுவாங்க. அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலும் வேட்பாளர் ஒரே மேடையில் அவர் அறிவித்தார். 117 பெண்கள், 117 ஆண்கள். சொன்னபடி சொன்னதை கரெக்டாக பண்ணி சாதிச்சவர் தான் சீமான் அவர்கள். ஜெயிக்கல, தோக்க போகிறோம், ஜெயிக்க போகிறோம், இதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் அவர் சொன்னதை கரெக்டாக நிறைவேற்றிருக்காரு. அவருக்கும் சமீபத்தில் தாவேகா வேட்பாளர்களை அறிவித்தார் விஜய் அவர்கள். 2 கட்சிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது சம்பந்தமாக நேயர்களுக்காக பேச வந்திருக்காரு திரு சேகவார ஜெய்சங்கர் சார் அவர்கள். அவரோட கேட்டு தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து சொன்னபடி சொன்னதை அவர் செஞ்சு காட்டிட்டார். என்னன்னா உங்களுக்கே தெரியும், இத்தனை பெண் வேட்பாளர்கள், இத்தனை ஆண் வேட்பாளர்கள் அப்படின்னு சொன்னார். அதன்படி வந்து எல்லாருக்குமே வந்து அழகாக அவங்க வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிவித்திருந்தார். சரி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பல வசனங்கள்லாம் பேசினார். அவங்க கட்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 18 பெண் வேட்பாளர்கள் தான். உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணுறாருன்னா, எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த மதத்தினர் அதிகமாக இருக்கிறோம் அவங்களுக்கு சீட்டு, எந்தெந்த ஜாதியினர் அதிகமாக இருக்கிறோம் அவங்களுக்கு சீட்டு, அந்த ஜாதியினர் சேர்ந்தவர் இப்படி தான் அவர் கொடுத்துருக்காரு. சில நண்பர்களுக்கும் சீட்டு கொடுத்துருக்காரு, சில வேண்டப்பட்டவர்களுக்கும் சீட்டு கொடுத்துருக்காரு. ஒருத்தர் வந்து ஜோசியம் பார்க்குறாரு, ஒரு 10க்கு ஜோசியம் பார்த்தா கேன்சர் சரியாயிடுன்னு சொன்னாங்க. பெரியாரை வச்சுட்டு கொள்கை தலைவர் வச்சுட்டு ஜோசியம் இல்லை, அதுதான் அவங்க வந்து என்னன்னா ஜோசியம் பார்த்தா கேன்சர் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான இருக்குது. ஜோசியமே இங்க வந்து பகுத்து இந்த 2ஆம் திருமணத்துல ரூட்டு போட்டு தரவங்களாம் அவங்க நிறைய. ஜோசியம் பாருங்க, 2ஆவது திருமணத்துல ரூட்டு போட்டு தரவங்களாம் அவங்க அப்படியே போடுறாங்க கமெண்ட்ல. சரி, நான் அதோட நீங்க ஸ்ட்ரைட்டா வேற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். சரி, அது விடுங்க, எனக்கு பிரச்சனை அது இல்லை. இப்போ ஏன்னா நம்ம ஏதாவது சொல்லிட்டோமோ அது வேற பிடிச்சிக்கிறானுங்க இவனுங்க. அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அப்ப என்ன டிஃபரெண்ட்னா அதான் சொல்லிட்டா, இது வந்து முழுக்க முழுக்க நடிகையை நம்பி, நடிகர்களை நம்பி தொடங்கப்பட்ட கட்சி. இங்க வந்து பார்த்தீங்கன்னா கொள்கைக்காக வந்து தொடங்கப்பட்ட கட்சி இல்ல. ஒருத்தவங்களே வந்து பேட்டியே கொடுத்தாங்க, அது வந்து மக்களுக்கான திரிஷாக ஆரம்பிச்ச கட்சி அப்படி. ஆமா சார், இது உண்மைதானே சார், உண்மைதானே. இது நான் தானே சொல்றேன், நான் கேட்டேன். இது முழுக்க முழுக்க அவங்களே அதை மறுக்கலையே, இவனே மறுக்கலையே. என்னைக்கு வந்து மனைவியை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு மனைவி நீ என்னடி பெருசா நீ வந்து ஆதாரத்தை போடுன்னு சொல்ற, நானே கொடுக்க வேண்டிய ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு கொண்டு போனா பாருங்க. அன்னைக்கே வந்து இவன் வாழ்க்கை வந்து முடிஞ்சிச்சு, அரசியல் வாழ்க்கை. சரிங்களா? ஒரு தடவை விழுந்தா விழுந்தது தான் சார், திருப்பிலாம் அது எழுந்து நிற்காது. அப்படிங்களா? ஒரு தடவை கேரக்டர் விழுந்துச்சுன்னா விழுந்தது தான். ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. சரிங்களா? இவனுக்கும் தெரிஞ்சிச்சு, இனி வந்து முதலமைச்சர் பதவியெல்லாம் எட்டாக்கடின்னு தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் ஆரம்பிச்சிட்டோம், இதை விட்டுற முடியாத வீண் ஜம்பத்துக்காக நிற்கிறான். இவன் வந்து மே 4ஆம் தேதி ஆல்ரெடி என்ன சொன்னது தான் வச்சுங்களேன். மே 4 தாவேகா பால்னு என்ன சொன்னது தான் அப்படியே மெயின்டைன் பண்ணது. மே 4 தாவேகா பால். இப்போ இந்த சுச்சுவேஷன்ல வந்து நாம் தமிழர் களம் காண்றது வந்து பார்த்தோன்னா வந்து 234 தொகுதி, 117 பெண்கள், 117 ஆண்கள். அதை வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி தொகுதியில் வந்து டிவிகே சார்பில் யார் போட்டிருக்காங்க, அதிமுக சார்பில் யார் போட்டிருக்கிறாங்க, திமுக சார்பில் யார் போட்டிருக்காங்கன்னா, ஸோ திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க வழக்கம் போல். சரிங்களா? அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அமமுக நிற்க சீட்டை கொடுத்துட்டாங்க. இவங்க வந்து காங்கிரஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய வழக்கமான கை சின்னத்தில் நிற்பாங்க. அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டலை சின்னத்தில் நிற்பாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிகேல வந்து அந்த பல் டாக்டர், இந்த ரீல்ஸ் வைத்தியம் இருக்கான்ல, அவன் தான் நிற்கிறான். இப்போ என்னுடைய கணிப்பு அங்கேயும் சராசரியாக 3 லட்சம் வாக்கு தான் சார். சரிங்களா? இப்போ என் கணிப்பு
என் கணிப்பு வந்து ஜெயிக்கும், நிஜமாக எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் வேட்பாளர், அதிமுக கூட்டணியில் இருக்கிற அமமுக வேட்பாளர், டிவிகேல இருக்கிற இந்த பல்டாக்டர் பிரபு, ரீல்ஸ் பிரபு சொன்னா, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி அந்த வாக்குகளை வந்து இவன் வந்து பிரபு கொஞ்சம் பிரிச்சான்னா கொஞ்சம் வந்து இலகுவாயிடும் சீமானுக்கு வெற்றி. இந்த முறை எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்கல்ல, கான்ஃபிடென்ட் ஒரே தொகுதி கான்ஃபிடென்ட்டான தொகுதி இருக்குன்னா காரைக்குடி தான். நாம் தமிழர் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இந்த தொகுதி இந்த முறை ஜெயிப்பாங்க, வெற்றி பெறுவாங்க. ஏன்னா களம் வந்து முழுக்க மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து திரும்ப வந்து எம்பி பதவி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீ காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறாரு. எல்லாரும் யாரும் எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குது. யாருமே எதிர்பார்க்கல. என்னங்க இன்னும் 3 ஆண்டு காலம் 2029 வரைக்கும் இருக்குங்க எம்பி பதவி, அதை வந்து விட்டுட்டு வராருன்னு சொன்னால், விட்டுட்டு எம்பி பதவி விட்டுட்டு எம்எல்ஏக்கு வராரு அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த இடத்துல வந்து தொங்கு சட்டமன்றம் வரப்போகுது. அப்போ தொங்கு சட்டமன்றம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீட்டு நாம் தமிழர் இருந்தால் கூட அதுக்கு வேற பலம். 234 ஜெயிச்ச மாதிரி தான். நாளைக்கு வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ கூட தேவைப்படலாம் நாளைக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஈக்குவல் டஃப் ஃபைட் இருக்குன்னு தான் சொல்றாங்க. யாருக்கு? ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும். டிவிகே இல்ல, டிவிகே கிடையாது. டிவி வந்து ஓட்ட பிரிக்கிறான் சார். போட்டி கீச்சர் போட்டி போட்டி நீ வேற அவன் போட்டியை காப்பாத்திட்டு போட்டி அப்பளம் சொல்லுவாங்கல்ல, நீங்க வேற அவனே வந்து அதெல்லாம் காமெடி சார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு, அவன் ஒரு பொலிட்டிக்கல் வாட்டர் மெலன் ஸ்டாரு விஜய்ன்னு சொல்லிட்டேன் நான். இது பொலிட்டிக்கல் வாட்டர் மெலன் ஸ்டார், அவ்வளோதான். நம்ம பொலிட்டிக்கல் ஸ்டார்களை பற்றி பேசியிருக்கிறோம், சூப்பர் ஸ்டார்களை பற்றி பேசியிருக்கிறோம். பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார்களை பற்றி அவன் பொலிட்டிக்கல் வாட்டர் மெலன் ஸ்டார் விஜய் உதயம். அதனால் வாக்குகள் பிரிக்கிறான், அவ்வளோதானே தவிர என்ன. அதனால் எனக்கு தெரிஞ்சு விஜய்லாம் வந்து அவன் தொகுதியில் வந்து கவனம் செலுத்துறதுக்கே முடியாது சார். 2 தொகுதி சார் அவன் இல்லைன்னா, ஏன்னா அவனை சுத்து போடுவாங்க இது தோக்கடிக்கிறதுக்கு. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சு வந்தா போதும். அப்போ இந்த இடத்துல வந்து திரும்ப வந்து 6 தொகுதி வாங்கி அதில் ஒரு தொகுதி வந்து ஒரு எம்பி போஸ்ட்டே லூஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நிற்கிறார் சார். அப்போ என்ன பொருள்? ஏன்னா நாளைக்கு அவங்க 6 சீட்டு வாங்கி 4 சீட்டு ஜெயிச்சாலும் பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருத்தர், டிரைவ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. அப்போ அங்கே வந்து திரும்ப வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ் வரணும்னு நினைக்கிறாரு. அப்போ எல்லாருமே ஸ்டேட் பாலிடிக்ஸ் உள்ள நுழைகிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து வெற்றி பெற்று ஒரே ஒரு தொகுதியில் வந்து நாம் தமிழர் வெற்றி பெற்றால் கூட, அதுவும் சீமான் வெற்றி பெற்றார்னா 234 வேட்பாளர்கள் வெற்றி அடைஞ்சதுக்கு சமம். கண்டிப்பா ஜெயிப்பார். சரி, எல்லாரும் இப்ப எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அமமுக வேட்பாளர் ஜெயிப்பாரா, இவர் வேட்பாளர், நீங்க வேணா பாருங்க. இந்த முறை வந்து டிவிகே வேட்பாளர் வந்து அவங்க வாக்குகளை பிரிக்கும் போது சீமான் வந்து அவருக்கான வாக்குகள் வந்து ஒரு 60,000 வாக்குகள் பெற்றால் கூட, ஏன்னா உங்களுக்கு தெரியும் 3 லட்சம் வாக்கு மொத்த வாக்காளர்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு போல் ஆகுதுன்னு. சராசரியா வந்து 2 லட்சம் வாக்குகள் சார் பதிவாகக்கூடிய வாக்குகள். அப்போ அந்த 2 லட்சம் வாக்குகள் வந்து 2.25 லட்சம் வாக்குகள் விழுதுன்னு வச்சுங்க. அப்போ அது வந்து 4 முனை போட்டின்னு வரும்போது அதில் யார் வந்து அதிக வாக்குகளை பெறுவாங்கன்னு இருக்கு. இப்போ இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேரடி காலத்தில் வந்து டிஎம்கேவோ அல்லது வந்து அதிமுகவோ இல்லை, சரிங்களா? நேரடி போட்டி இல்லை. கூட்டணி கட்சி அமமுக கொடுக்குறாங்க சார். இவங்களுக்கு நேரடியா போட்டின்னு ஒண்ணு இருக்கு, அமமுக போட்டி கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க காங்கிரஸ் கொடுத்துறாங்க. ஏன்னா காங்கிரஸோட உங்களுக்கு தெரியும் ஐக்கியம் இல்லை. இந்த சைடுல வந்து அமமுக கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா நேரடி களத்தில் வந்து அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிடிவி தான். இப்போ டிடிவி பெரிய தலைவரா, சீமான் பெரிய தலைவரா? சும்மா நீங்க சொல்லுங்க. சீமான் தான். அதே தான் நான் சொல்றேன். இப்போ காங்கிரஸ் வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து காரைக்குடி வந்து வாக்கு கேட்பாரா? கொஞ்சம் வாய்ப்பு குறையும். அப்போ யார் பண்ணுவோம்? களத்தில் டிஎம்கே தான் வந்து வாக்கு சேகரிக்கணும், வந்து எடப்பாடி தான் வந்து வாக்கு. அவங்களாம் ஒரு ரவுண்டு வந்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான் தவிர அந்தந்த வேட்பாளருக்கு செல்வாக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் தான் முதலிடத்தில் இருக்கிறார். அவன் ரீல்ஸ் டாக்டர். அவன் யாரு? இந்த பல் டாக்டர் பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தொகுதிக்குள்ளே வரவே முடியாது. அது வந்து நீங்கள் என்னதான் சொன்னாலும் விஜய் வந்தால் அந்த கரிஸ்மாட்டிக் வேணா கொஞ்சம் வாக்குகள். விஜய் அங்கே வரலன்னா
விஜய் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் தொகுதிக்கு போகிறதுக்கே அங்கே நேரம் இருக்காது. இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 தொகுதியிலையும் சரிங்களா ஒரு 6 பாயிண்ட் நின்று நீங்கள் வாக்கு சேகரிச்சா விஜயை ஜெயிக்க முடியும். 6 பாயிண்ட் வருது. பெரம்பூரில் 6 பாயிண்ட்டு, திருச்சியில் 6 பாயிண்ட், 12 பாயிண்ட்டில் நிற்கணும். 6 பாயிண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு போக முடியுமா நீங்கள் சொல்லுங்கள்? வாய்ப்பே கிடையாது. ஒரு பாயிண்டே போக முடியும். ஒரு பாயிண்ட்டுக்கே போக முடியாதுங்க. அப்போ இதுதாங்க அவங்களுக்கும் இங்கே நெருக்கமான தொகுதி அம்பத்தூர் தொகுதி, இது வில்லிவாக்கம் தொகுதிக்கும் டி நகர் தொகுதிக்கும் இதுக்கே போயிடும். அது பிரச்சாரத்துக்கான போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. போய் அசிங்கப்படுறத விட போகாமல் இருக்கலாம்னு நினைப்பான். இது போய் நம்ம அசிங்கப்பட வேணாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சீமான், நாம் தமிழர் கட்சி சீமான், வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற இவர் விசிக தலைவர், இப்படி இந்த தலைவர்கள் எல்லாருமே நேரடி களத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. எந்த அச்சமும் இல்லாமல். யார் பயப்படுறது? தொகுதிக்கு அச்சப்படக்கூடிய தலைவர் போகிறதுக்கே அச்சப்படக்கூடிய தலைவர் யார் இருக்காருன்னா அது வந்து விஜய் தான். மெயின் சிக்கலே அவனுக்கு இருக்குது சார். மெயின் என்ன தெரியுங்களா? கூட்ட நெரிசலை மாட்டிட்டு நம்மளை வந்து விற்க பிடிக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் சார் அந்த சார் உண்மை சார், இது நான் சீரியஸாக சொல்கிறேன் சார். அவன் பயப்படுறது அதுக்கு தான். கூட்ட நெரிசலில் நம்ம தலையை திடீர்னு பிடிச்சி இழுத்துறாங்கன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதோட விஜய் சகாப்தமே முடிஞ்சிச்சு. அவன் ஏன் அப்படின்னு பண்ணுறான்? அது காரணம் அதுதான். அதனால தான் நான் உங்களுக்கு அந்த ரேம்பில் வரும்போது, விக்ரவாணி வரும்போது எதுக்கு அந்த துண்டை எடுத்து தலையில் கட்டினா, நெத்தியில் கட்டினா, ஸ்டைலுக்கா ஸ்ட்ராங் பண்ணிட்டான் அந்த பக்கம். இது பிடிச்சி இழுத்துட முடியாத அளவுக்கு. நிஜமா சார், அதுக்கு தான் நெத்தியில் அவன் கட்டினதே. இப்போ நான் என்ன கேட்குறேன் சார், இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதியில் போட்டிடுறாரு. 2 தொகுதியிலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க, ரைட்டு. பட் காரைக்குடியில் சீமானுக்கு சொந்தமாக எதுவுமே இல்லையே. கடந்த தேர்தலில் கூட இங்கே சென்னை சர்க்கிளில் போட்டிட்டாரு. அதுதான் அவர் தைரியமாக போட்டிடுறாருல. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ கூட பல பேர் சொல்லுங்க அது சீமானுடைய சொந்த தொகுதின்னு சார். நான் ஏன் அந்த பாயிண்ட்டை நான் வைக்கவே இல்லைன்னா, அப்படி வச்சா அது பலவீனம் சார். அது அவர் சொந்த மண்ணு, தமிழ்நாடே மண்ணு, சொந்த மண்ணு தான் சீமானுக்கு. தமிழ் மண் எல்லாமே இல்லை எதுக்குன்னா சில பேர் சொல்றதுன்னா அவருடைய சொந்த, இது அடிஷனலாக வேணா சொல்லலாம். ஆனால் ஒரு கட்சி தலைவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் போட்டிடும் போது அவருடைய சொந்த பிறந்த மாவட்டங்க, அவர் சொந்த மண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது சொன்னால் பலவீனம் தான். அந்த மாதிரி யாரையுமே சொல்லக்கூடாது. அது மாதிரி குறிப்பிட்ட சில பேர் சொல்றாங்களே, இவர் இந்த குளத்தூர் தொகுதியில் பிறந்தார் முதலமைச்சர் இல்லை பின்ன அந்த மாதிரி தான் வந்து இப்போ நாம் பார்க்கணும். ஆனால் கூடுதலாக சொல்லலாம். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக வந்து கேட்டினா அவருடைய பூர்வீக பிறந்த ஊர் அவருக்கு அந்த சிவகங்கை மாவட்டத்தில் தான் அவர் பிறந்தாரு அப்படின்றத நம்ம அடிஷனல் கடைசியாக சொல்லலாம். ஆனால் அது ஒரு பெரிய பலம்னு சொல்ல முடியாது. எந்த தலைவருமே சொல்கிறேன். அதை முதல் பாயிண்டாக சொல்லி இதனால தான் அது அப்படி பார்த்தா அவர் திருவொற்றியூரில் நின்னாரு, கடலூரில் நின்னாரு. அதுதான் கேட்குறேன். சீமான் அவர்கள் வந்து எந்த தொகுதியிலும் போட்டிடுறாரு, விஜய் அந்த மாதிரி தைரியமா வரலாம். அதுதான் இல்லை சார், விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிடுறாரு. நீங்கள் பெரம்பூர் போட்டிட்டு தான் வந்து திருச்சியில் நீங்கள் போடுங்க. ஆனால் இந்த 2 தொகுதி எதுக்கு? அது பயம் தானே. பலவீனம். அது பயம். தோத்துற போறன்ற பயம். தோத்துட்டோம்னா அந்த பயம் தான் ஜெயலலிதாவுக்கும் இருந்துச்சு. 2 தொகுதியில் இருந்தாங்க. ஒரு தொகுதியில் வந்து ஏன்னா சுத்து போடாங்க தெரியும். இப்போ கூட அவனுக்கு என்ன பயம்? இப்போ அடுத்த கட்டம் நீங்கள் நினைக்கிறீங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ குளறுபடி பண்ண போகிறான்னு நீங்கள் தினம் உட்காந்து பேச போகிற பாருங்க. இது அவங்க இப்போ எனக்கு தெரிஞ்சது அரசியல் காலத்தில் தெளிவாக இருக்கிறவங்கன்னா இவங்க தான் சார். நாம் தமிழர் தான். இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் பாருங்கள், சீமானுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது விசிகால 6 பேர் படைச்சு 6 பேரும் வந்து எந்தெந்த தொகுதின்றதை டிக்ளேர் பண்ணி லிஸ்ட்டு வந்துடுச்சு. நேற்றுக்கு போட்டதுலேயே எவ்வளோ மாறு நீங்கள் எழுதி வச்சுங்க. 234 தொகுதியில் எவ்வளோ மாறப்போகுது பாருங்க. ஏன் சொல்லுங்கள்? பல வேட்பாளர் நைட்டாக காலி ஆயிடுவான். ஆகுதா இல்லையா நீங்கள் பாருங்க. எந்த கட்சி? விஜய்ல டிவிக்கல 234 நீங்க நிக்க நீங்க நினைக்கிறீங்க? விஜயகாந்த் ராத்திரி வேலை கண்ணில் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல் காத்தார் சார் அப்படின்னு ஒரு மதுரையில் போய் தங்கியிருக்கணும். மதுரை வேட்பாளர் தூக்கிட்டாங்க. இது மதுரை வேட்பாளர் தூக்கிட்டு அப்புறம் வேட்பாளரே இல்லாமல் பிரச்சாரம் பண்ணார் சார். டிஎம்டிகே ஓட்டு போடுங்கன்னு கேட்டார். தேமுதிக ஓட்டு போடுங்க, எனக்கு வாக்களிங்க அப்படின்னு சொன்னார். வேட்பாளரே இல்லை, பக்கத்தில் தூக்கிட்டாங்க சார். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விலை போகிற கேஸ். ஏன்னா எல்லாமே வந்து பேஸ்லெஸ் நிறைய இருக்குது சார் இதில். இப்போ இவன் வந்து இப்படி வணக்கம் சொன்னது அதெல்லாம் நீங்கள் பெருசாக நினைக்காதீங்க. இல்லை, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் வேட்பாளர் அறிவிக்கும் போது யாரும் எந்த எதிர்ப்பும் சொல்லலை.
எங்கேயும் போராட்டம் நடக்கல, எங்களுக்கு சீட்டு கொடுக்கல, எங்களுக்கு அதுதான் சார். ஆனா இவர் உள்ள வந்து நேத்து பாத்தீங்கன்னா இது ஏன்னா உள்ள வந்து வேட்பாளர் அறிவிச்சு வெளியில வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்ல வெறும் கொள்கை அதுதானே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, தலைமை மீது நம்பிக்கை இருக்கு, கட்சி மீது நம்பிக்கை இருக்கு, கட்சியோட கொள்கை மீது நம்பிக்கை இருக்கு, அவங்க மேல அவங்களுக்கே நம்பிக்கை இருக்கு. அப்போ வந்து பார்த்தா தடுமாற்றங்கள் கிடையாது. யாராவது ஒரு வேட்பாளர் அப்படி மாறிட்டாங்க இப்படி மாறிட்டாங்க சொல்லுங்க. இது 6 மாசத்துக்கு முன்னாடியே தேர்வு செஞ்சு 6 மாசம் முன்னாடி இப்போ வந்து சொல்லியாச்சு யார் யார் என்னென்ன தொகுதின்றதை டிக்ளேர் ஆயிடுச்சு. அறிவிக்கிறது மட்டும்தான் கடைசியா. அப்போ இந்த இடத்துல வந்து ஒருத்தர் கூட மாற மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து வேட்பாளரும் சரி, ஏன் வாக்காளரே மாற மாட்டான்னு நான் சொல்றேன். வேட்பாளர் எங்க வாக்காளரே மாற மாட்டான். ஒரு முறை வந்து நாம் தமிழ் வாக்களிச்சானா அதுக்கப்புறம் மாற மாட்டான். அவன் அந்த வைராக்கியத்தில் நிற்பான். இங்கே அப்படி நிலைமை அப்படி கிடையாது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட்ட உடைச்சலும் இது அதை சொன்ன எல்லாம் அப்படிதானே இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம். ஆமா சார், அப்படிதானே சார் இருக்கு. அந்த ஆளுங்களை பாருங்களேன், பலவீனமா தானே சார் இருக்கு. அப்போ இதுதான் இங்க இந்த இடத்துல வந்து நாம் தமிழை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்க வேட்பாளர்கள்லாம் வந்து விலை போகக்கூடியவா இருக்கிறான் டிவிக்கேல. அது அடுத்தடுத்த நாட்கள் தெரியும் பாருங்க. இன்னும் நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ணும் போது தெரியும் பாருங்க அந்த மாற்றங்கள், சலசலப்பு, எத்தனை ரிஜெக்ட் ஆக போகுது, எத்தனை நினைக்கும், எத்தனை பேர். இது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நீங்க வேட்புமனு ரிஜெக்ஷன் ஒன்று இருக்கு. அதுல எவ்வளவு ரிஜெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. இது எவ்வளவு ரிஜெக்ட் ஆகும். இவனுக்கே சந்தேகம் தான் 2 தொகுதி போட்டிருக்கான். அதில் எத்தனை பேர் வந்து 2 பொண்டாட்டி இருக்கிறா, எவ்வளோ பேருக்கு என்ன சொத்து பிரச்சனை, என்ன வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது ஏற்பட்ட பிழைகள், அது இதுன்னு சொல்லி நிறைய இருக்கு. இது எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி லிஸ்ட் இருக்கு. இது 60 கூட்டணும் நீங்க. இதில் 43, கரூரில் 41, விக்கிரவாண்டியில் 6, மதுரையில் 3, தஞ்சாவூரில் 1, வேலூரில் 1, சேலம் நீங்க. ஸோ இப்படி நீங்க அந்த 60ஓட இதை கூட்டணும். இது எவன் தூக்கல தூங்கினா, இது எவன் ரயில் முன்னாடி பாஞ்சா, எவன் வந்து பார்த்து விஷத்தை குடிச்சு செத்தான், இதெல்லாம் தனியார் லிஸ்ட் எழுதணும். இதெல்லாம் எழுதி ஒரு கல்வெட்டு செஞ்சு எடுத்துன்னு போயிட்டு தஞ்சாவூர் பனையூர்ல இருக்கிற வாசல்ல வந்து பார்த்தா அந்த கல்வெட்டை பதிக்கணும். நம்ம தான் செய்யணும். அது ஒரு கொள்கை தலைவரை ஒருத்தர் அறிவிக்கிறீங்க பெரியார, அதுக்கு நேர் முரண் தான் சார் இந்த ஜோதிடம், ஜாதகம், இதெல்லாமே வந்து நேர் எதிரான நம்பிக்கை தான் சொல்லணும். நீங்க நம்புறீங்க, நான் நம்புறேன், நான் எதிர்க்கிறேன், நீங்க எதிர்க்கிறீங்கன்றதெல்லாம் கிடையாது. இங்க நம்பிக்கை உள்ள நபர்கள் தாராளமா வந்து வாக்காளர் மத்தியில இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா நீங்க எடுத்துக்கிட்ட கட்சி எப்படிப்பட்ட கட்சி? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை வந்து ஒரு கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்க. வாக்காளர்கள் எல்லாருமே பெரியாரை பின்பற்றுறா? நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. அப்போ நீங்க என்ன செய்யணும்னா, இந்த சர்ச்சையே வேண்டாம், இது பெரியாரிஸ்டும் வேண்டாம். நீங்க வந்து ஏன்னா நீங்க மக்கள்கிட்ட ஜெயிக்கணும், அப்படி வந்து வாக்களை பற்றி ஜெயிக்கணும்னு சொன்னா நீங்க பெரியாரிஸ்ட கொண்டு வந்து நிறுத்தணுன்றது கிடையாது. ஏன்னா வாக்காளர்களை எல்லாரும் வந்து கலந்து இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஜோதிடத்தை நம்பாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அந்த நபர்கிட்ட வந்து அதுவும் குறிப்பா இந்த ஜோதிடர் ரொம்ப வித்தியாசமான பெண். இவங்க யாரு? இந்த பெண் வந்து என்னன்னா, எனக்கு படிக்கும்போது சிரிப்பு தான் இருந்துச்சு எனக்கு. என்னன்னா, எதை பார்த்து ஒரு சீட்டு கொடுத்தாருன்னு தெரியல. அந்த ஜோதிடத்தை நம்பி ஒருவேளை அந்த அம்மா ஏதாவது நீங்க முதலமைச்சர் ஆயிடுங்க, நான் வந்து சமூக நலத்துறை அமைச்சர் ஆயிடுன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. ஆமா, நீங்க அதான் சொல்றேன். ஏன்னா ஒரு 2வது திருமணம் எல்லாத்தோட வந்து முத்தாய்ப்பா ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்களேன். இது கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ வேலைக்கு நடந்துட்டு இருக்கு. மருந்தும் கண்டுபிடிச்சாங்க வச்சுங்களேன். லேட்டாக க்யூர் ஆனாலும் க்யூர் ஆகிடும்ன்ற அந்த நம்பிக்கைலாம் இருக்குது. இன்றைக்கும் வந்து அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் வந்து பாரம்பரியமானது இருக்குது. ஆனால் ஜாதகத்தை வச்சு இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, ஜோதிடத்தை வச்சு இருக்கிற கேன்சர் குணமாயிடுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப காமெடியான விஷயம். ஆனால் ஆச்சரியமான எல்லாரும் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா உற்று நோக்கினது அந்த ஜோதிடர் தான், பெண் ஜோதிடர் தான். எதுக்காக சொன்னோன்னா, இவர் எதை பார்த்து ஒரு சீட்டு கொடுத்தாரு? ஏன்னா இவங்களாம் ரொம்ப நல்லவங்களாச்சே, அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. சரிங்களா? நம்ம விஜய் பொறுத்திருக்க விஜயோட டேஸ்ட் என்னன்னு நமக்கு தெரியும். நான் அதுவும் தப்பா சொல்ல. பொதுவாக விஜயோட டேஸ்ட் என்னன்னு நமக்கு தெரியுமே, நம்ம பார்த்து தானே இருக்கிறோம். நானே அதுதான் இன்னைக்கு காலையில் கூட விஜய்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கூட ஒரு பதிவு போட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அந்த 232 பார்த்தா ஒன்று ஒரு விதமான ஐட்டமாக தானே இருக்கு. ஐட்டம்னா என்ன? ஐட்டம்ன்றதை நீங்கள் வேற மாதிரி அவனுக்கு சொன்ன ஐட்டம் புரிஞ்சுக்காதீங்க. ஒன்னொன்னும் ஒரு விதமான ஐட்டமாக தான் இருக்கு. அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அப்படிதான் இருக்கு. ஒன்றுத்துக்கு ஒன்று ஒரு டிஃப்ரெண்டான ஐட்டமாக இருக்குது. சரிங்களா?
ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியிலேருந்து ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கானா கிடையாது. நேற்று ஒரு கட்சியில இருந்தான், இன்னைக்கு ஒரு கட்சிக்கு வந்திருக்கான், அவன் வந்திருக்கிறான். இன்னொருத்தன் ஸ்ரீநாத் சம்பந்தமே இல்லாதான் நிற்கிறான். குஷியானந்த் அதாவது கட்டினா வந்து என்ன வார்த்தை அது, சாம்பார் பாத் மாதிரி சொல்லிட்டான். அது இப்படி அதை இன்னொருத்தான் கேட்டா இவன் ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லி பேசினே இருக்கும்போது அவன் சிரிக்கிறான். யாரு, நான் சம்பாதிக்க மாட்டேன்னு சொல்லி பேசுங்கன்னு சொல்லி சத்தியவாக்கு வாங்கும்போது என்ன இவன் வந்து சிரிக்கிறான். அதை அப்படியே ரவுண்ட் பண்ணி இன்னைக்கு ஃபுல் ட்ரோல் ஆகுறது ராஜ்மோகன் தான். எது, ராஜமோகினி தான். ஏன்னா அவர் சொல்றான் வந்து சத்திய பிரமாணம் எடுக்கிறான்னு கேட்டால் வந்து நம்ம வந்து தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 பைசா நான் ஜெயிச்சா நான் வந்து 10 பைசா லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லிக்கும் போது சிரிக்கிறான். யாரு, ராஜ்மோகன். ஸோ இப்படி எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மென்டலுங்க ஐட்டங்களாக வச்சுக்கிட்டு, மென்டல் மெட்டீரியலாக வச்சுக்கிட்டு அப்படி சொல்லிடலாம். ஐட்டம்னா இவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த புத்தியிலே இருக்கிறானுங்க. ஒரு மென்டல் மெட்டீரியலாக வச்சுக்கிட்டு இது போதா குறைக்கு எங்கே விட்டகர தொட்டகரத்துக்குன்னா வந்து பெண் ஜோதிடர், அதுவும் கேன்சரை ஜோதிடத்து மூலமாக வந்து சரி கியூர் பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் போட்டு முழுக்க காமெடி நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். சரி சார், அழகாக பொறுமையாக பதில் சொல்லியிருந்தீங்க. நான் மீண்டும் பயணிப்போம் சார். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி.